1846 நீங்கள் ஸ்கூலில் அஸ்ட்ரானமி பற்றி படிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த சோலார் சிஸ்டம் மேப்பை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மேப்பை தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மேப்பில் மொத்தம் 12 பிளானட்ஸ் இருக்குது. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், வெஸ்டா, ஜூனோ, சீரிஸ், பேலஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூனுங்க. நெப்டியூனுக்கு பதிலாக மெர்க்குரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வல்கனுங்கிற ஒரு பிளானட் இருக்குது. நெப்டியூன் எங்கே காணாமல் போச்சு? வல்கன் எப்படி உருவாச்சு? வல்கனுங்கிற ஒரு பிளானட் இருக்கிறதா 200க்கும் மேற்பட்ட அப்சர்வேஷன் இருக்குது. அதை நம்ம கிட்ட மறைக்க ட்ரை பண்ணுறாங்களா? திஸ் இஸ் அன்சைன்ட், மறைக்கப்பட்ட கிரகம் வல்கன். 1781 வில்லியம் ஹெர்ஷல் வானத்தில் யுரேனஸை கண்டுபிடிக்கிறாரு. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் யுரேனஸோட சுற்றுவட்ட பாதை எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பூமியிலேருந்து ரொம்ப தொலைவாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை நோட் பண்ணவே முடியும். அப்படி இருக்க அந்த சமயத்தில் 1800s நம்ம நினச்ச மாதிரியே யுரேனஸ் கரெக்டாக இந்த பொசிஷனில் வருதான்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அவங்க எதிர்பார்த்த இடத்த விட யுரேனஸ் ரொம்பவே கீழே இருக்குது. சரி, ஓகே, ஏதாவது மிஸ்டேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அந்த ரெக்கார்டிங்ஸை மாற்றி திரும்பவும் செக் பண்ணி பார்த்தா அவங்க எதிர்பார்த்ததை விட அந்த யுரேனஸ் ரொம்பவே முன்னோக்கி போயிருக்கு. என்னடா இது, கிரகம் இருக்கிறத கண்டுபிடிச்சாச்சு, ஆனால் இது சுற்றுவட்ட பார்த்து ரொம்பவே இம்பேலன்ஸ்டாக இருக்குது. அப்போதைக்கு நியூட்டோனியன் கிராவிட்டி லாஸ் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற கிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே பக்கவாக ஒர்க் ஆகக்கூடிய இந்த ஃபார்முலா யுரேனஸ்க்கு மட்டும் ஒர்க் ஆகலையே, என்ன காரணமாக இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் முடிஞ்ச அளவுக்கு அந்த யுரேனஸோட மொத்த சுற்றுவட்ட பதையுமே அழகாக கேல்குலேட் எடுத்து பார்த்தாலும் இவங்க கேல்குலேஷன்ஸில் சில மிஸ்டேக் இருக்க தான் செய்யுது. அப்போ தான் அர்பன் லிவேரியர் சீனுக்குள்ளே வராரு. ஒருவேளை இந்த கிரகத்தோட அந்த சுற்றுவட்ட பாதையை மாற்றி அமைக்கிற மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு கிரகம் இருக்குமோ? அப்படி இருந்தால் அது எந்த சைஸில் எந்த இடத்துல இருக்கும்போது இந்த யுரேனஸோட அந்த பாதையை மாற்றி அமைக்கப்படும் சொல்லி எல்லாத்தையுமே மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணுறாரு. ஃபைனல் ரிசல்ட் படி இந்த சைஸில் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் யுரேனஸோட சுற்றுப்பாதை மாறும். அந்த கேல்குலேஷன் படி இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு கிரகம் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்ட் பெர்லின் அப்சர்வேட்டரியில் இருக்க ஜோஹன் காட்ஃபிட் கேலே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்ஸை ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. செப்டம்பர் 23, 1846 லெட்டர் அனுப்புகிறாரு. அன்றைக்கி மிட் நைட், அதாவது செப்டம்பர் 24, இவர் எங்கே சொன்னாரோ அந்த இடத்துல ஜஸ்ட் 1 டிகிரி டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெப்டியூன் கண்டுபிடிக்கப்படுது. அந்த ரெக்கார்டிங்ஸ் உலக நாடுகளுக்கு எல்லாருக்குமே பப்ளிஷ் பண்ணப்பட எல்லாருமே நெப்டியூன் அங்கே தான் இருக்குங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறாங்க. சயின்ஸ் இஸ் அ ஃபேக்ட். தொடர்ந்து எத்தனை பேர் ரிசர்ச் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு பொருள் இருந்தால் கண்டிப்பாக அது இருக்க தான் செய்யும். அதன்படி நெப்டியூனுங்கிற கிரகம் கண்டுபிடிக்கப்படுது. லீவெரியர் கொண்டாடப்படுறாரு. இதுக்கப்புறமும் இந்த நெப்டியூனையுமே ஏதோ ஒரு கிரகம் பாதிக்குதுன்னு சொல்லி பின்னாடி ப்ளூட்டோ கண்டுபிடிச்சதுலாம் வேற கதை. பட் ஒரு கிரகத்தை கண்ணால் பார்க்கறதுக்கு முன்னாடி மேத்தமெட்டிக்கலாக லீவெரியர் கண்டுபிடிச்சிருந்தாரு. எப்போது? 1846 தான் இந்த மேப்பும் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே நெப்டியூனை காணும். ஸோ மேபி லைக் இந்த மேப் உருவான அப்புறம் நெப்டியூன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி நடுவில் இருக்க அந்த கிரகங்கள் வெஸ்டா, சீரிஸ், யூனோ அண்ட் பேலஸ், இது 4மே ஆக்சுவலாக ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் இருக்கக்கூடிய குட்டி குறுங்கோள்கள். ஆக்சுவலாக சீரீஸே ஒரு கிரகமாக தான் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு. பட் கிரகத்துக்கு உண்டான தன்மை ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் இல்லாத சமயத்தில் தான் இப்போதைக்கு இது 4மே குறுங்கோள்களாக மாற்றப்பட்டிருக்கு. ஸோ மற்ற எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஓகே. ஆனால் மெர்க்குரிக்கு முன்னாடி இருக்க வல்கனுக்கு என்னாச்சு? நிஜமெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிரகம் இருக்கான்னு கன்ஃபியூஷன் வருதுல. இந்த கன்ஃபியூஷன் 1600s ஆரம்பிச்சிருச்சுங்க. கிறிஸ்டாஃப் ஷைனர் 1611 சூரியனுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு புள்ளி போல நகருதுன்னு சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. கேபிள் லாஃப் அதே மாதிரி இன்னொரு புள்ளி நகரதை 1800s நோட் பண்ணியிருக்காரு. முன்னாடி இருந்த இந்த ரிசர்ச்லாம் எடுத்து பார்க்கும்போது நிறைய பேர் சூரியன் பக்கத்தில் ஏதோ ஒரு புள்ளி போல நகரதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லேட்டர் இப்போதைக்கு நம்மளுக்கு அது சன்ஸ்பாட்னு தெரியும். ஆனால் அந்த காலத்தில் அவங்க பாசிபிளி அதை கிரகமாக தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எந்த ஒரு பேரும் கொடுக்கல, ஜஸ்ட் லாக் புக்கில் டினோட் பண்ணியிருக்காங்க. இதையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்த நிறைய பேர் 1838 நிஜமாலே ஏன் மெர்க்குரிக்கு முன்னாடி ஒரு கிரகம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்க அப்போதைக்கு அஸ்ட்ரானமராக இருந்த தாமஸ் டிக் இதை கொஞ்சம் வழிமொழிகிறாரு. அண்ட் அதை தொடர்ந்து வேக்கஸ் பேபினட்டுங்கிற ஒருத்தர் இதுக்கு வல்கனுங்கிற பேரையுமே கொடுத்துறாரு 1846. அதனால தான் இந்த மேப்பில் வல்கனுங்கிற ஒரு பேர் இருக்குது. ஆப்வியஸாக ஒரு கடவுள் பேர் தாங்க. கிரேக்கத்தில் காட் ஆஃப் வல்கனோஸ், எரிமலைகளின் கடவுளோட பேர் தான் வல்கன். அதை தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இந்த மெர்க்குரிக்கு முன்னாடி ஒரு கிரகம் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கும்போது அது எந்த அளவுக்கு சூடாக இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஒரு பெர்ஃபெக்டான நேம் தான். அண்ட் நெப்டியூனை கண்டுபிடிச்ச லீவெரியரும் வல்கன் இருக்குங்கிறத 100% நம்பினாரு. அந்த நம்பிக்கையோட இறந்து போனார். அந்த வல்கன் பேச்சு அதிகமாகிறதுக்கு முக்கிய காரணமே லீவெரியர் தான். 1840 பாரிஸ் அப்சர்வேட்டரியோட டைரக்டராக இருந்த பிரான்சிஸ் அராகோ லீவெரியரை கூப்பிட்டு சூரிய குடும்பங்களோட அந்த கிரகங்கள் சுற்றுவட்ட பாதையை, அந்த ஆர்பிட்டை கணக்கெடுங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. லீவெரியரும் மற்ற கிரகங்களுக்கு கரெக்டாக கணக்கு போட்டவர் மெர்க்குரியோட அந்த கணக்கு கொஞ்சம் தப்பாக போட்டுறாரு. தப்பாக மீன்ஸ் மற்ற கிரகங்களுக்கு பர்ஃபெக்டாக சிங்கான லீவெரியரோட கணக்கு மெர்க்குரிக்கு மட்டும் தப்பாயிடுது. எல்லா கிரகங்களுக்கும் நியூட்டனியன் ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணி தான் அவர் கணக்கு போட்டிருக்காரு. ஆனால் மெர்க்குரிக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். பிகாஸ் மற்ற கிரகங்களை காட்டிலும் மெர்க்குரியோட அந்த சுற்றுப்பாதை ரொம்ப எசென்ட்ரிக்கானது, அதாவது நீள்வட்டமானது. மற்ற கிரகங்களை காட்டிலும் சூரியனுக்கு மிக அருகில் போகும். பெரிலியன் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்க அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அஃபிலியன் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்க அந்த காரணத்தினால மெர்க்குரியோட சுற்றுவட்ட பாதை மாறிக்கிட்டே இருக்கும்.
இந்த ப்ரெசஷன் சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெர்க்யூரியோட அந்த சுற்றுவட்ட பாதைங்கிறது ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரே டிஸ்டன்ஸ் தான், ஆனால் ஷிஃப்ட் ஆகும். அந்த சமயத்தில் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த ப்ரெசஷனையுமே கணக்கெடுத்து லீவெரியர் மெர்க்யூரியோட ஆர்பிட் அதை பற்றினா கம்ப்ளீட்டாக நோட் பண்ணி அவருடைய ரெக்கார்டிங்ஸ் அண்ட் ஃபைண்டிங்ஸை பப்ளிஷ் பண்ணுறாரு. ஆனால் அந்த கணக்கை வச்சு இவங்க அந்த ஆர்பிட்டை வந்து நோட் பண்ணி பார்க்கும்போது இவருடைய கணக்கில் இருந்து 43 ஆர்க் செகண்ட்ஸ். பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் அந்த ஆர்பிட் கடந்து போது என்னவா இருக்கும், திரும்பவும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட எல்லா மெர்க்யூரியோட ஆர்பிட்ஸையுமே சாம்பிள் எடுத்து திரும்பவும் கணக்கை போடுறாரு. எல்லா ரெக்கார்ட்ஸும் பர்ஃபெக்டாக இருந்தாலும் அந்த 43 ஆர்க் செகண்ட்ஸுங்கிற மிஸ்டேக் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த கணக்கு அவர் போட்டுட்டு இருக்க அந்த கேப்பில் தான் நெப்டியூனையுமே கண்டுபிடிச்சிருப்பாரு. அண்ட் நெப்டியூனை கண்டுபிடிச்சதுக்கு முக்கிய காரணமே யுரேனஸ் தான். யுரேனஸோட அந்த சுற்றுவட்ட பாதையில் ஒரு மிஸ்டேக் நடந்த அந்த சமயத்தில் அதுக்கு பின்னாடி ஒரு கிரகம் இருக்கலாம்னு சொல்லி கெஸ் பண்ணி தான் நெப்டியூனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதன்படி ஏன் மெர்க்யூரியோட சுற்றுப்பாதையை அதுக்கு முன்னாடி ஒரு கிரகம் பாதிச்சிருக்கக்கூடாது, கிரகமோ இல்லை ஒரு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டோ ஏன் இருக்கக்கூடாது? அது வரைக்குமே ஏற்கப்பட்ட ரெக்கார்ட்ஸ் நிறைய அப்சர்வேஷன் மெர்க்யூரிக்கு முன்னாடி ஒரு கிரகம் இருக்க தான் வந்திருக்கு. அந்த சமயத்தில் சூரியன்லேருந்து 19 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் மெர்க்யூரிக்கு முன்னாடி ஒரு கிரகம் இருக்க சான்சஸ் இருக்குது. அந்த கிரகம் தான் இந்த மெர்க்யூரியோட இந்த சுற்றுவட்ட பாதையவே மாற்றி அமைக்குது. ஸோ அதுதான் இதுக்கான காரணமாக இருக்கலாம்னு சொல்லி ஓப்பனாகவே மென்ஷன் பண்ணேன். நெப்டியூனை கண்டுபிடிச்ச லீவெரியரே சொல்லிட்டாருப்பா, அப்போ வல்கனுங்கிற கிரகம் இருக்க போலையே, தேட ஆரம்பிப்போம் அப்படின்னு உலக நாடுகளில் இருக்க அந்த விண்வெளியை அப்சர்வ் பண்ணுற எல்லா சயின்டிஸ்ட்டுமே கையில் டெலஸ்கோப்பை தூக்கி கிளம்பிடுறாங்க. வல்கன் பாட புத்தகத்திலே சேர்க்கப்படுது. கன்ஃபார்ம் செய்யப்படல, ஆனால் பாட புத்தகத்தில் சேர்த்துறாங்க. சூரியனுக்கு மிக அருகில் இருக்க அந்த கிரகத்தை வெறும் கண்களால் பார்க்கவே முடியாது. அப்படியே சூரியனோட அந்த கிளேஸே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிரகத்தை மறைச்சிரும். சூரியனை கடந்து இந்த கிரகம் போகும்போது லைட்டாக அந்த வெளிச்சத்தில் ஒரு மாறுபாடு ஏற்படும். இந்த டிரான்சிட் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதை வச்சு மட்டும்தான் இந்த கிரகம் இருக்கா இல்லையாங்கிறதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். லீவெரியரோட அந்த கணக்கெடுப்பின்படி இந்த கிரகம் சூரியனை 19 நாட்களுக்குள்ளேயே சுற்றி வந்துருமா. ஸோ விச் மீன்ஸ் டிரான்சிட்டுங்கிறது அடிக்கடி நடக்கக்கூடியது தான். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சிடலாம் சொல்லி எல்லாருமே இந்த வானத்தில் அப்சர்வேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய ஃபேக் ரிப்போர்ட்ஸ், நிறைய ஃபேக் அப்சர்வேஷன்லாம் வர ஆரம்பிச்சது. மோஸ்ட் ஆஃப் த அந்த அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா சன் ஸ்பாட்ஸாக தான் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் தான் டிசம்பர் 1859 லீவெரியருக்கு ஒரு லெட்டர் வருது. எங்கன்னா இவர் பாரிஸில் இருக்காரு. அங்கேருந்து 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு குட்டி கிராமம், அங்கே ஃபிசிஷியனாக இருக்கக்கூடிய லெஸ்காபால் கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருது. அவர் பார்ட் டைம் ஃபிசிஷியன், ஒரு டாக்டர் தான், ஃபிசிஷியனாக பார்ட் டைம் இருந்துக்கிட்டு மிச்ச நேரங்களில் தன்னுடைய வீட்டுக்கு மேலேயே ஒரு அப்சர்வேட்டரி கட்டி அதன் மூலிமா வானத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஆஸ்பைரிங் அஸ்ட்ரானமர் அப்படின்னு சொல்லலாம். அவர் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண அந்த வல்கனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கண்டுபிடிச்ச ரெக்கார்ட் அந்த மொத்த டீட்டெயில்ஸோட சேர்த்து லீவெரியருக்கு ஒரு கடிதம் போட அது பார்க்க கொஞ்சம் ஜென்யூனாகவே இருக்குது. ஒருவேளை உண்மையாக இருந்தால் நேரில் போய் பார்த்தா தான் சரிப்பட்டு வரும்னு சொல்லி பட்டுன்னு அங்கேருந்து கிளம்பி கிராமத்தில் லெஸ்காபால்ட் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. லெஸ்காபால்ட்டுக்கு கை கால் ஓடல. லீவெரியர் ஏகப்பட்ட கேள்விகளாக கேட்க அந்த எல்லா கேள்விகளுக்கும் பட்டுன்னு இந்த பக்கம் லெஸ்காபால்ட் ஆன்சர் பண்ணுறாரு. ஸோ விச் மீன்ஸ் இஸ் அ ஜென்யூன் அஸ்ட்ரானமர். அவருக்கு என்ன பண்ணுறது தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த அப்சர்வேட்டரி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே லீவெரியர் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணுறாரு. மேபி அந்த டெலஸ்கோப்பில் ஏதாவது ஒரு புல் இருந்து அதை பார்த்து ரெக்கார்ட் பண்ணுறாரோ, அந்த அப்சர்வேட்டரியில் ஏதாவது பழுது இருக்குமோ சொல்லி அதெல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்து அதில் பிரச்சனைகள் இல்லைன்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் இந்த டாக்டர் ஜென்யூனானவர் தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிட்ட அப்புறம் தான் அந்த ரீடிங்ஸை வாங்கி பார்க்குறாரு. ரீடிங்ஸ் படி ஒரு 3 ஆர்க் செகண்ட்ஸ் அந்த சூரியனோட எட்ஜில் ஆல்மோஸ்ட் லைக் 1 hour and 17 minutes இந்த டிரான்சிட் நடந்திருக்கு. அதாவது அந்த கிரகம் சூரியனை கடந்து போக 1 hour and 17 minutes ஆகியிருக்கு. அந்த முழு ரெக்கார்டையுமே லெஸ்காபால்ட் சேர்த்து வச்சிருக்காரு. எல்லாமே சரியாக இருக்குது, ரிப்போர்ட்ஸும் கரெக்டாக இருக்குது. அந்த சமயத்தில் பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு 1860 வல்கனுங்கிற ஒரு கிரகத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு லீவெரியர் அஃபிஷியலாகவே பப்ளிஷ் பண்ணுறாரு. இது முன்னாடி நெப்டியூனை கண்டுபிடிச்சவர் இப்போ மட்டும் நான் பொய்யாப்பா சொல்ல போகிறாரு, ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸை கொடுத்தவர் சும்மாவா அப்படின்னு சொல்லி இதையுமே மொத்த அஸ்ட்ரானமிக்கல் யூனியனும் செலிப்ரேட் பண்ணி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. புதுசாக ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னு. பட் திஸ் டைம் இட்ஸ் அஃபிஷியல். ஆனால் இந்த கண்டுபிடிப்புக்கு நெப்டியூனுக்கு கிடைச்ச ஆதரவு கிடைக்கல. சில பேர் சப்போர்ட் பண்ணாங்க, சில பேர் பொய் சொல்கிறாரு அவர், அந்த மாதிரி ஒரு கிரகமே கிடையாதுன்னு சொல்லி எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் தான் இமானுவேல் யாய்ஸ். அவர் பப்ளிக்காகவே லெஸ்காபால்ட்டை குறை சொல்லியிருக்காரு. நீங்கள் வானத்தை பார்த்த, நீங்கள் இந்த சூரியனை அப்சர்வ் பண்ண அதே நாளில் தான் நானும் இந்த சூரியனை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன், அதே நேரத்தில். ஆனால் என் கணக்கு எந்த ஒரு டிரான்சிட்டும் தெரியல, உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? அந்த மாதிரி ஒரு கிரகமே இல்லை, நீங்கள் போய் சொல்லி சாதிக்கிறீங்க அப்படின்னு ஏகப்பட்ட நான் பிலீவர்ஸ், அந்த விஷயத்தை நம்பாதவங்க வளர ஆரம்பித்தாங்க. ஸோ லீவெரியருக்கு இப்போதைக்கு அந்த கிரகம் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. பிகாஸ் சயின்ஸ் இஸ் அ ஃபேக்ட். ஒருத்தர் ஒரு விஷயத்த ஒரு இடத்துல பார்த்தாருன்னா அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து அதை திரும்ப மற்றவங்களால ரீக்ரியேட் பண்ண முடியணும். அப்படி ரீக்ரியேட் பண்ண முடியலன்னா அது சூடோ சயின்ஸ். ஸோ லெஸ்காபால்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் எழுதி வச்சிருக்காரு, மொத்த ரீடிங்ஸுமே கணக்கெடுத்து வச்சிருக்காரு, அப்சர்வேஷன் எழுதி வச்சிருக்காரு.
அதன்படி அது ஃபேக்டாக இருக்கும் பட்சத்தில் அதன்படி 19 நாட்களுக்கு ஒரு முறை வல்கன் சுற்றி வரணும், டிரான்சிட் நடக்கணும். அது உண்மையாக போயான்னு சொல்லி எல்லாருமே சூரியனை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி சூரியனோட கிளார் அது பக்கத்தில் இருக்க எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக மறைச்சிரும். ஸோ அதனால் கண்டுபிடிக்கிறது ஒரு நாளைக்கும் கஷ்டமாக மாறிக்கிட்டே இருக்கு. 200க்கும் மேற்பட்ட அப்சர்வேஷன் கிடைக்குது. பட் எதையுமே 100% நம்ப முடியல. ஒருத்தர் சொல்கிற அப்சர்வேஷன் இன்னொருத்தருக்கு அப்படியே நேர்மாறாக இருக்குது. சில பேர் கொடுக்குற அந்த நிறைய அளவு சில பேரோட நிறைய அளவுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. சில பேரோட டிரான்சிட் ஆர்பிட்டல் பார்த்தே சில பேரோட அந்த அப்சர்வேஷனுக்கு அப்படியே கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக இருக்குது. என்னவா இருக்கும், என்னத்தை தான் இந்த பக்கம் லெஸ்காபல் பார்த்தாருன்னு சொல்லி எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. வல்கனுங்கிற ஒரு பிளானட் இருக்கா இல்லைங்கிற ஒரு கேள்வி எழ ஆரம்பிக்குது. பகல் நேரங்களாக பார்க்க முடியாது, இரவுலையுமே கண்டிப்பாக அந்த கிரகம் தெரிய சான்ஸ் இல்லை, ஏன்னா சூரியனுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் லீபெரியர் அப்சர்வேஷனுக்கு இன்னொரு ஆப்ஷனை சஜஸ்ட் பண்ணுறாரு, டோட்டல் சோலார் எக்லிப்ஸ். சூரியனை கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் நிலவு மறைக்கும் போது கண்டிப்பாக அந்த சமயத்தில் நம்ம சூரியன் சுற்றி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையே ரிசர்ச் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது கிரகம் தெரியாதாப்பா, அந்த டோட்டல் சோலார் எக்லிப்ஸாக ஹண்ட் பண்ணுங்கள், அப்போ அந்த கிரகம் இருக்கா இல்லைங்கிறத 100% முடிவு பண்ணிடலாம். அப்படிங்கிற தாட்டில் முழு சூரிய கிரகணம் எப்போ நடக்கும் சொல்லி ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா 1878 ஒரு முழு சூரிய கிரகணம் நடக்கிறத நோட் பண்ணுறாங்க. நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அதுதான், சூரியன் பக்கத்தில் அந்த கிரகம் இருக்கா இல்லையான்னு நோட் பண்ணிடலான்னு 1878 முழு சூரிய கிரகணத்துக்காக லீபெரியர் காத்துட்டு இருந்தாரு. பட் மனுஷ பாவம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி 1877 இறந்துடுறாரு. பட் இறக்குறதுக்கு முன்னாடியும் இந்த கிரகணம் மட்டும்தான் நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வல்கனை கண்டுபிடிக்கிறதுக்கு. மிஸ் பண்ணிட்டாதீங்க அப்படின்னு அந்த வல்கனை பற்றின ஒரு தேடலை தூண்டி விட்டு தான் இறப்பாரு. 1878 எல்லாருடைய பார்வையும் சூரிய கிரகணம் மேலே தான் இருந்தது. ப்ரொஃபஸர் ஜேம்ஸ் கிரேக் வாட்சன் அண்ட் லூயிஸ் ஸ்விஃப்ட் அந்த கிரகணம் அப்போ சூரியனுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு சிவப்பு கலரில் ஒரு பொருள் இருக்கதான் நோட் பண்ணுறாங்க. பார்க்க பிளானட் போல தான் இருக்குது, ஒருவேளை அது வல்கனா இருக்குமோன்னு சொல்லி அதை டினோட் பண்ணி அடுத்த நாளே பேப்பர்லேயுமே பப்ளிஷ் பண்ணிடுறாங்க, வல்கனை கண்டுபிடிச்சிட்டோன்னு. மெர்க்குரி போல இல்லாமல் அது ஒரு சிவப்பு கலர் கிரகம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ண திரும்பவும் வல்கன் பற்றின பேச்சு மிக பெருசாக பரவ ஆரம்பிக்குது. ஆனால் ஃபன் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேர் கண்ணுக்கு மட்டும்தான் அது கிரகம் தெரிஞ்சிருக்கு. மற்றவங்க யாருமே எந்த ஒரு அப்சர்வேஷன்லையுமே இப்படி ஒரு கிரகம் இருந்ததாகவே நோட் பண்ணல. அதுக்கப்புறம் தான் லேட்டராக அவங்க பார்த்தது கிரகமே கிடையாது, தீட்டா கேன்கிரிங்கிற ஒரு ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரம் தான். இவங்க அதை தப்பாக நோட் பண்ணிட்டாங்க. இவங்க ரெக்கார்டில் இருக்கிறது ஒரு நட்சத்திரம், கிரகம் இல்லைங்கிறத கன்ஃபார்மாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வல்கனுங்கிற ஒரு கிரகம் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான 100% ப்ரூஃபோ அப்சர்வேஷனோ கிடைக்கவே இல்லை. கொஞ்சம் நாட்கள் கழித்து வல்கனுங்கிற ஒரு கிரகமே இல்லைப்பா அப்படிங்கிறத கிளியர்னு கேட்டால் கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. வல்கன் இஸ் எ இமேஜினரி பிளானட். ஆனால் வல்கனை நம்பினவங்க கடைசி வரைக்கும் இதை அக்செப்டே பண்ணலை. பிகாஸ் வல்கன் இல்லாமலே போகட்டும், அந்த மெர்க்குரியோட சுற்றுப்பாதையை மாற்றினது எது, எதனால் 43 ஆர்க் செகண்ட்ஸ் மிஸ்டேக் ஏற்படுது அப்படி பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் மெர்க்குரியை பாதிக்க தானே செய்யுது. வல்கன் இல்லைனா வேற என்ன காரணம் மெர்க்குரி இப்படி சுற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கான பதிலாக அப்போதைக்கு இருக்க சயின்டிஸ்ட் யாராலையுமே சொல்ல முடியல. அப்போ தான் ஆட்டத்துக்கு நாங்கள் வரலாமா அப்படின்னு சொல்லி ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி மூலியமாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு பயங்கரமான என்ட்ரி கொடுக்குறாரு. அது வரைக்கும் எல்லாருமே நம்பிட்டு இருந்த நியூட்டனியன் லாபியை திருப்பி போடுறாரு. எல்லாருமே புரிஞ்சு வச்சிருந்த நியூட்டனியன் கிராவிட்டிக்கு ஒரு புது டெஃபினிஷனே கொடுக்குறாருன்னு சொல்லலாம். ஸ்பேஸ் டைமை ஒரு ஃபேப்ரிக்காக கன்சிடர் பண்ணி அதில் எந்த அளவுக்கு நிறைய அதிகமாக இருக்க பொருள் இருக்கோ அது சுற்றி இருக்க மற்ற பொருட்களை வளைக்கும். அந்த எஃபெக்ட் மற்ற பொருட்கள் மேலே பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்னு 3 எக்ஸாம்பிள்ஸை கொடுக்குறாரு. கிராவிடேஷனல் ரெட் ஷிஃப்ட், சூரியன் இல்லைனா ஒரு நட்சத்திரத்துக்குள்ளேருந்து வெளிப்படுற அந்த வெளிச்சம் வெளியே வரும்போதே ரெட் ஷிஃப்ட் ஆகி தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள். 2வதா கிராவிடேஷனல் லென்சிங், நிறைய அதிகமாக இருக்க ஒரு பொருள் ஸ்பேஸ் டைமையே வளைக்கும் போது அதை தாண்டி போகிற வெளிச்சமும் அதாவது ஒளியும் வளையும். அண்ட் 3வது எக்ஸாம்பிள் தான் ஆப்வியஸாக மெர்க்குரியோட ஆர்பிட் ப்ரெசிஷன். தன்னுடைய ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு புதன் கிரகத்தையே ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணார். நியூட்டனியன் லா படி 43 ஆர்க் செகண்ட்ஸ் மிஸ் ஆகிட்டு இருந்துச்சுல லீவெரியரில், அதை சரி செய்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஐன்ஸ்டைன் அந்த ஃபார்முலாவில் ஒரு சின்ன அடிஷன் பண்ணுறாரு. அதன் மூலிமா அந்த 43 ஆர்க் செகண்ட்ஸ் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆகுது, ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி கொண்டாடப்படுது. ஸோ மெர்க்குரியோட அந்த ப்ரெசிஷனுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கான தெளிவான பதிலை ஐன்ஸ்டைன் கொடுக்குறாரு. இதன் மூலியமா மெர்க்குரிக்கு முன்னாடி எந்த ஒரு கிரகமும் இல்லைங்கிறது 100% டிஸ்ப்ரூவ் பண்ணப்படுது. 1600s ஆரம்பித்து 1800s வரைக்கும் கிட்டத்தட்ட 200 வருஷங்கள் ஆராய்ச்சியாளர்களை மேரல விட்ட வல்கன் ஐன்ஸ்டைனோட ஜென்ரல் ரிலேட்டிவிட்டிக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக காணாமல் போகுதுங்க. மெர்க்குரிக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கிரகங்கள் ஆர்பிட்ஸுக்குமே இதை அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. அதன்படி ஒவ்வொரு கிரகத்தோட ஆர்பிட்டும் ப்ரெசஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம பூமியோட ஆர்பிட்டும் ப்ரெசஸ் ஆகுது. ஆனால் அது ஒரு செஞ்சுரிக்கு வெறும் 3 ஆர்க் செகண்ட்ஸ் தான். சிம்பிளாக 3ல் 1 பங்கு தான். ரொம்பவே கம்மியாக நடக்கிற அந்த காரணத்தினால அது எந்த ஒரு வகையிலுமே ப்ரீவியஸாக நடந்த அந்த ரிசல்ட்டில் மாற்றங்களை கொண்டு வரல. பட் அதுவே மெர்க்குரி ஒரு வருஷத்துக்கு 575 ஆர்க் செகண்ட்ஸ் ப்ரெசஸ் ஆகுது. அதனால தான் அது மிகப்பெரிய கன்ஃபியூஷனே ஏற்படுது. ஸோ நியூட்டனோட அந்த ஃபார்முலா தூரமாக இருக்க பொருட்கள் ரொம்ப ஹெவி அண்ட் டிஸ்டன்ஸை பர்ஃபெக்டாக கேல்குலேட் பண்ணக்கூடிய கான்ஸ்டண்ட்டாக இருக்க பொருட்களுக்கு அழகாக சிங்க் ஆகுது. ஆனால் ஒரு நிறைய அதிகமாக இருக்க பொருளுக்கு பக்கத்தில் நம்ம போக போக நம்ம ரேடியஸ் குறைவாக ஆக ஆக அதுக்கான
துல்லியமான கால்குலேஷனை ஐன்ஸ்டீன் ஃபார்முலா தான் கொடுக்கும். இதனால் எனக்கு என்னடா லாபம், இதை கற்றுக்கிட்டு நான் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த கால்குலேஷன்ஸை நம்ம ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி பேசிஸில். இது மட்டும் இல்லைனா பல பேருக்கு வேலையே ஓடாதுன்னா யோசிச்சு பாருங்க. ஜிபிஎஸ் மேப் பார்க்குறீங்களா, அதுக்கு முக்கியமான காரணமே ஐன்ஸ்டீனோட ஃபார்முலா தான். பூமியிலேருந்து நம்ம ராக்கெட்டை விண்ணுக்கு எழுதுகிற வேலையை எல்லாத்தையுமே நியூட்டனியன் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணிடுறோம், சிம்பிள். ஆனால் அந்த ராக்கெட்டில் எழுதப்படுற ஜிபிஎஸ் சேட்டலைட்ஸ் நம்ம பூமியை சுற்றி வருது கிட்டத்தட்ட சூரியனை மெர்க்குரி சுற்றி வர மாதிரி தான். அந்த பெரிய பொருளை குட்டி பொருள் சுற்றி வருது. நம்ம பூமி ஒரு சூரியனா நீங்கள் கன்சிடர் பண்ணி அந்த சேட்டலைட்டை மெர்க்குரி மாதிரி பார்த்தீங்கன்னா, அது எந்த அளவுக்கு ப்ரெசஸ் ஆகுது, எந்த அளவுக்கு துல்லியமான பொசிஷனில் நம்மளை லொக்கேட் பண்ணுது, அது எல்லாத்தையுமே ஐன்ஸ்டீன் ஃபார்முலா வச்சு தான் உங்களால் பின் பாயிண்டே பண்ண முடியும். அது மட்டும் ஐன்ஸ்டீன் மட்டும் அந்த ஃபார்முலாவை கொடுக்கலனா, ஜிபிஎஸ் சேட்டலைட்ஸ் கணக்கிறது உங்கள் மேப்பில் 10 கிலோமீட்டர் தள்ளி காட்டும். பக்கத்து தெரு போகிறேன்னு 10 கிலோமீட்டர் சுற்றி வந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ டெய்லி பேசிஸில் ஐன்ஸ்டீனோட ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியை நம்ம யூஸ் பண்ணி தாங்க இருக்கோம். இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை சுலபமாக்குது. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி பல கதைகளையுமே நம்மகிட்ட கொடுக்குது. ஒவ்வொரு முறையும் நம்ம வானத்தில் கண்டுபிடிக்கிற சில பொருட்கள் நமக்கு பல உண்மைகளை சொல்லி காட்டுது. முக்கியமாக இந்த மேப்பில் இருக்க அந்த சீரீஸ் மூலியமாக தான் நம்மளுக்கு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டுங்கிற ஒரு விஷயம் இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிறதே தெரிய வந்தது. பிளானட் வல்கன் மூலியமாக நம்மளுக்கு ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி கிடச்சிது. நெப்டியூனே கூட ஏதோ ஒரு பிளானட் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ப்ளூட்டோவை கண்டுபிடிச்சாங்க. ப்ளூட்டோ மூலியமாக தான் சூரிய குடும்பத்துக்கு வெளியில் இருக்க கைப்பர் பெல்ட்டுக்கான ஐடியாவும் கிடைச்சிது. இது இன்னும் நம்ம சூரிய குடும்பத்துக்கு பல புரிதல்களை கொண்டு வரும். இப்போதைக்கு கிராவிட்டியை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஐன்ஸ்டீன் ஃபார்முலா தான் ஹெல்ப் பண்ணுது. இதை இன்னும் பெட்டராக மாற்ற யாராவது வராங்களான்னு பார்ப்போம். திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.